கடைசி நேரத்தில் உயிரை காப்பாற்றிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு ஏமன் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருந்தது. இந்நிலையில் கேரளாவைச் சேர்ந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர் அபுபக்கர் முஸ்லியார் ஏமன் சவுதி அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தி மரண தண்டனை நிறுத்தி வைத்துள்ளார். இந்திய அரசின் பல்வேறு முயற்சிகளிலும் கடும் பின்னடைவு ஏற்பட்டு புதன்கிழமை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. கேரள அரசியல் கட்சி தலைவர்கள் அபுபக்கர் முஸ்லியாருக்கு வாழ்த்து. ஆனால் பாருங்கள், இவ்வளோ முயற்சிகள் மத்திய அரசு கைவிட்டது. இவர் முயற்சியில் இவருக்குள்ள செல்வாக்க வச்சு அந்த பெண்ணுடைய மரண தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ஹிந்து பத்திரிகையில் என்ன செய்தி போடுறாங்கனாக்க, மத்திய அரசின் தீவிர முயற்சியால் செவிலியரின் உயிர் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு போடுறாங்க. அதை பயங்கரமாக கமெண்ட்ஸ்லேயே கிழிச்சிருக்காங்க. ஏன்னா உனக்கு படிக்கிறியா, உனக்கு விஷயம் தெரியுமா, உண்மையிலேயே இதை காப்பாற்றினது யார், நீ ஏன் இந்த இதுக்கு போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவை பிடிச்சி வார்வான்னு வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இவ்வளோ பக்காவாக ஒரு செய்தி வந்திருக்குது. அந்த செய்தியை ஒரு முஸ்லீம் காப்பாற்றினாருங்கிறத கூட சொல்ல அவங்களுக்கு மனசு வரல. மத்திய அரசு காப்பாற்றுச்சு, மத்திய அரசோட முயற்சியினால் தான் ஆச்சு அப்படின்ட்டு. அதான் அந்த செய்தி வந்திருக்குது பாருங்கள். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்ற ஒன்றிய அரசு கைவிரித்துவிட்ட நிலையில் 94 வயது கேரள காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியாரின் முயற்சியால் 16/7/2025 காலை இறக்க இருந்த கேரள நர்ஸு நிமிஷா பிரியாவின் உடல் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இவர் இதுவரையில் 25 பேரை தத்தெடுத்து வளர்த்திருக்கிறார். இவரது முயற்சியால் 12,237 ஆரம்ப பள்ளிகள், 11,010 மேல்நிலைப் பள்ளிகள், 630 கல்லூரிகள் இயங்குகிறது என்று சொல்கிறார்கள். உண்மையான 56 இன்ச்சு மார்பு கொண்ட மாவீரன் அப்படின்னு இவர் சொல்லலாம். கண்டிப்பாக இவ்வளவு நன்மைகளை செஞ்சிட்ருக்கிறவர் ஃபாரினே அவருக்குள்ள செல்வாக்க வச்சு ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறாரு. இது சம்மந்தமாக வந்த இன்னொரு செய்தியும் பார்ப்போம். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று ஒன்றிய பாஜக அரசு கைவிரித்து விட்டது. இந்துக்களின் பாவலர் என மார்த்தட்டி கொள்ளும் ஒன்றிய பாஜக அரசு இந்து பெண்ணான நிமிஷா பிரியாவை ஏன் காப்பாற்ற முயற்சி செய்யவில்லை? இதுவே ஒரு பிராமண பெண்ணாக இருந்திருந்தால் ஒன்றிய பாஜக அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஏமன் நாட்டிற்கு சென்று காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பார். இந்துக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் பாஜக அரசின் பாராமுகத்தை உடைக்கப்பட்டிருக்கிறது. 94 வயது கேரள காந்தபுரம் ஏபி அபுபக்கர் முஸ்லியார் முயற்சியால் நாளை காலை இறக்க இருந்த கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆக இந்த பெண்ணின் உயிருக்கு மதிப்பு கொடுத்து அதற்காக முயற்சி செய்த அந்த இஸ்லாமிய பிரிவுரை பாராட்ட மனமில்லாமல் ஹிந்து பத்திரிகை இன்றைக்கி என்ன பதிவு போட்டிருக்காங்கனாக்க, இந்த நர்ஸு காப்பாற்றப்பட்டது மத்திய அரசின் முயற்சியால் அப்படின்னு ஒரு வடிகட்டின பொய்யை தலைப்பு செய்தியாக போடுறாப்புல. அங்கே வந்த பின்னூட்டங்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, ஏன்டா அப்படி போய் பேசுகிறீங்க, ஏன் உண்மையை மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்பிடுங்கிற மாதிரி 4 கேள்விகள் கேட்குறாங்க. ஆனால் அதை அத்தனையும் இவர்கள் தொடச்சிட்டு போவாங்க. அதை பற்றி ஒரு கவலையே இல்லை இவர்களுக்கு. அடுத்து ஒரு செய்தி. அதாவது ஒரு முஸ்லீம் பாதையோரத்தில் ஒரு 5 நிமிஷம் தொழுகை பண்ணினா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா டயத்தில் சாலையுடைய ஒரு ஓரத்தை ஆக்கிரமித்து அங்கே 5 நிமிடம் 10 நிமிஷம் தொழுகை நடத்தப்படுகிறது நம்ம பார்ப்போம். எல்லா இடங்கள்லையும் நடக்கிறது. அது இந்துத்துவவாதிகளுக்கு பிடிக்கல, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுறாங்க, அவர்களை எப்படிலாம் இம்சை கொடுக்குறாங்கன்னு நாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பப்ளிக் ரோட்டை மறித்து அங்கே இந்து பண்டிகை நடத்தப்படுது. இதற்கு எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் பிரச்சனை பண்ணல. அவர்களை வழிவிட்டு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அவர்கள் வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இப்போ பக்காவாக ஒரு நாட்டை எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத பாருங்கள். இதில் ஒரு போலீஸ்கார் தொழுதுகிட்டு இருக்கிற ஒரு ஆளை பின்பக்கமாக காலால் எட்டி உதச்ச வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆக எந்த அளவு ஒரு வன்மத்தை காவலர்கள் மத்தியில் இந்த அரசு விதைத்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தும் இப்போ பிரச்சனை இல்லை. ஆட்சி நியூட்ரலான ஆட்சியாக நடக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம சந்திக்கிறது இல்லை. ஆனால் வட மாநிலங்களில் தினம் தினம் அவர்கள் பல பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க. அதோடு தான் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்க.
அடுத்து ஒரு இஸ்லாமியர் வந்து ரயிலில் பயணம் செஞ்சுட்ருக்கிறப்போ தொழுகை நேரம் வருது. அவர் ஒரு ஓரமாக அவருடைய இருக்கையிலிருந்து அமைதியாக தொழுகையில் ஈடுபடுறார். ஆனால் பக்கத்தில் அமைந்திருக்கிற அந்த இந்து இளைஞர்கள் வந்து சவுண்டை வேகமாக வச்சு அவருடைய தொழுகைக்கு இடையூறு செய்யப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ வந்து அரசாங்கம் பிஜேபி அரசாங்கமாக இருக்கிறதுனால இதற்கெல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு தைரியம் இருக்கிறது பாருங்கள். ரொம்ப சார்